முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. மதுரை பாண்டிக்கோவில் அருகே அம்மா திடலில் முருக பக்தர்களின் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியிருக்கிறது. பறை இசை மேளதாள முழக்கத்துடன் முருக பக்தர்கள் மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. மதுரை பாண்டிக்கோவில் அருகே அம்மா திடலில் முருக பக்தர்களின் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது தொடங்கியிருக்கிறது. வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் மாநாட்டில் முருக பக்தர்கள் திரண்டிருக்கின்றனர். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அங்கு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு தற்பொழுது கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியிருக்கின்றது. மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட மேடையிலே முருகப்பெருமானை பின்னணியாக கொண்டு அந்த மேடைகளுக்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகளை தொடங்கியிருக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய பாடல்கள் இசைக்கப்பட்டு அதற்கான நடனங்களை அங்கு இருக்கக்கூடிய கலைக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளின் அவதாரமும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விழா மேடையின் பின்பக்கமாக அறுபடை வீடுகளின் ராஜகோபுர தோரணையோடு அதற்கான மாதிரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை தந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். மடாதிபதிகள் உள்ளிட்டவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை சார்ந்த முக்கிய கட்சிகள் மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த முருக மாநாட்டிலே ஆரம்பத்தில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மேலும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய மகிமைகளை தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய அவருடைய அந்த பழங்காலத்தில் இருந்து கொண்டாடப்பட்டு வரக்கூடிய முருகப்பெருமான் தொடர்பான அவதார செய்திகளை எல்லாம் பேசக்கூடிய விதமாக ஆன்மீக பேச்சாளர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தமிழக மக்கள் அனைவரும் அவரை வழிபடுவதற்காக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக கடைபிடிக்கின்ற கந்தர் சஷ்டி கவசத்தை இசைக்கப் போகின்றார்கள். சரியாக மாலை 6 மணி அளவில் அந்த திடலில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் எழுந்து நின்று முருகப்பெருமானின் புகழ் போற்றக்கூடிய கந்தர் சஷ்டி கவசத்தை பாடி தங்களுடைய ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அரோகரா என்கின்ற முழக்கத்தோடு மாநாட்டினுடைய அனைத்து திசைகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அரோகரா என்ற முழக்கத்தோடு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமானோர் பல இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு பிடித்தமான முருகப்பெருமானுடைய அவதாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சென்று பார்த்து மாநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை எல்லாம் வழிபட்டு வருகின்றார்கள். கலை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்கி உள்ள நிலையில் பல்வேறு ஆன்மீக பெரியவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்களும் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உள்ளிட்ட அண்மை காலமாக தமிழக அரசியல் களத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் குறித்தும் இந்து முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்ற இருக்கின்றார்கள். பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட தமிழக பாஜகவின் நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்து முன்னணியினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். மாநாடு தற்பொழுது கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ள நிலையில் இரவு 8 மணி வரை மாநாடு தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றனர். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரை கடந்த
2 வார காலமாக தமிழகத்தின் பல இடங்களுக்கும் சென்று அழைப்புகள் கொடுத்து அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக அமைச்சர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு இந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது. ஓம் முருகா என்கின்ற முழக்கத்தோடு ஏராளமானோர் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். சென்னை உட்பட தலைமான சென்னையில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல இடங்களில் இருந்தும் இந்து முன்னணியினுடைய ஏற்பாட்டிலும் அதே போன்று அழைப்பு கொடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவர்களும் ஏராளமான பக்தர்களை தொண்டர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். முருகப்பெருமான் என்பவர் தமிழ்நாட்டினுடைய மிக தொன்மையான ஒரு கடவுளாக பார்க்கப்படுகின்றார்கள். தமிழர்களுக்கென இருக்கக்கூடிய அந்த இறையியல் அடிப்படையில் முருகன் என்பவர் ஆதி தமிழ் கடவுளாக சொல்லப்படும் நிலையில் இந்த கலை நிகழ்ச்சிகளோடு முருகப்பெருமானுக்கான மாநாடு தொடங்கியுள்ளது.